நெல்லை அருள்மிகு சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருநக்ஷத்திர திருவிழா ஸ்ரீ சண்முகர் வீதி உலா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு சாலை குமாரசுவாமி திருக்கோவில். மற்ற முருகன் கோவில்களில் மூலவராக சண்முகர் தெற்கு நோக்கி அமர்ந்து இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மூலவராக சண்முகர் கிழக்கு நோக்கி 6 முகங்களுடன் 12 கைகளுடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாகும். உற்சவர் ஆறுமுக நாயனார் தெற்கு நோக்கி அருள்வாளிக்கின்றார். மேலும் வள்ளி தெய்வயானை சமேதராக குமார விடங்கப் பெருமான் மற்றொரு உற்சவராக அருள்வாளிக்கின்றார். இந்த திருத்தலம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இணையான ஸ்தலம் என்பதால் இந்த திருக்கோவிலில் அமைப்பு மற்றும் இங்கு நடைபெறும் பூஜைகள் விழாக்கள் அனைத்தும் அதே போன்றுதான் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நெல்லை சாலை குமாரசுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் அவதார திருமான வைகாசி விசாக திருநக்ஷத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. காலையில் ஹோமங்கள், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ சண்முகர் சிறப்பு அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து பூஜைகளும் நடைபெற்றது. பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் திருவீதி புறப்பாடானது நடைபெற்றது. வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு அனைத்து முருகன் திருக்கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் மிகுதியாக காணப்பட்டது.